டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. இந்த இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு காவலாளி தற்காலிக பணியாளராக கோவிலிலே மடப்புறம் கோவிலிலே தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த புகாரின் கொடுத்தவங்களே குற்ற பின்புலம் கொண்டவர்களாக இப்பொழுது அறியப்படுறாங்க. அந்த நிகிதா என்கிற பெண்மணி கடந்த திமுகவினுடைய ஆட்சியில், அதுவும் 2011 காலகட்டங்களில் முதலமைச்சரினுடைய உதவியாளரை எனக்கு தெரியும் சொல்லி 16 லட்சம் ரூபா மோசடி செய்ததாக அவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கிறார். இதுவரைக்குமே அந்த நகை காணாமல் போனது என்று அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த நகை இருக்கா இல்லையா, உண்மையிலேயே காணாமல் போச்சா போகலையா, இதுவரைக்கும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை. இந்த அரசை பொறுத்தவரையில் அந்த அஜித்குமாரை காப்பாற்ற தவறிவிட்டோம் என்கிற குற்றச்சாட்டு உண்மையானது. இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அடியால் வேலை பார்த்து கொலை செஞ்சிருக்கிறாங்களே கூலிப்பட்ட மாதிரியே, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போது அவர்களுடைய குடும்பத்தினர் ரோட்டில் தர்ணா பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடியால், எங்கள் புருஷன் அடியால் வேலை பார்த்தது உண்மைதான், இந்த பெண்மணிக்கு மட்டும் உடனே சம்மந்தப்பட்ட ஆளை தூக்கிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க, 4-5 பேரை விசாரிச்சிருக்கிறாங்க, அவன் தம்பியை வேற துன்புறுத்தி இருக்கிறாங்க, மிளகா பொடியை போட்டிருக்கிறாங்க, மிக கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா மேலிடத்தினுடைய உத்தரவு, அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு உத்தரவு. ஜெயராஜ் வினிக்ஸ் சிக்கல் நடந்த பொழுது இதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ஆட்சி கலையணும்னாங்க. இப்போ அதே விஷயம் இவங்களுக்கும் அப்ளிகபிளா? திமுகவுக்கும் நீங்கள் திருப்புவனத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று அரசு மழுப்பவோ, அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக பொதுமக்களை மிரட்டவோ அப்படிலாம் எதுவும் செய்யலை. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்புவனத்தில் காவல்துறையினர் தாக்குனதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. அது குறித்து நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இந்த இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு, கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு சுருக்கமாக சொல்லிட்டு, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிடுச்சா அப்படின்றது குறித்து உங்களுடைய பார்வையை சொல்லுங்களேன். காவல்துறை விசாரணை கைதிகளை எப்படி நடத்துகிறார்கள்? குற்றம் நிரூபிப்பதற்கு முன்பு, குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய இடம் என்பது பல விசாரணையினுடைய பல கட்டங்களுக்கு பின்புதான் குற்றம் நிரூபிக்கப்படும். தொடக்க நிலையிலேயே ஒரு காவலாளி தற்காலிக பணியாளராக கோவிலிலே மடப்புறம் கோவிலிலே தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு பக்தராக வந்தவங்க, காரில் வந்தவங்க அந்த காரை நிறுத்துவதற்காக ஒரு இடத்துல சாவி கொடுத்ததாகவும், இவருக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, இவரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு சாவி கொடுத்ததாகவும், அவங்களுடைய தாயாரோடு அவங்க வரும்போது ஸ்கேன் எடுப்பதற்காக வந்தபோது நகையை கலட்டி வச்சுருந்தாங்க பென் சீட்டில், திரும்பி வந்தபோது காணவில்லை என்ற ஒரு புகாரை அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த புகாரின் கொடுத்தவங்களே குற்ற பின்புலம் கொண்டவர்களாக இப்பொழுது அறியப்படுறாங்க. ஆமாம், நிறைய சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய அந்த நிகிதா என்கிற பெண்மணி கடந்த திமுகவினுடைய ஆட்சியில், அதுவும் 2011 காலகட்டங்களில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி முதலமைச்சரினுடைய உதவியாளரை எனக்கு தெரியும் சொல்லி 16 லட்சம் ரூபா மோசடி செய்ததாக அவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கிறார். முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா டிப்டி கலெக்டரு, பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துக்கு இருந்த காரணத்தினால ஒரு மாவட்ட ஆட்சியராக ஏற்கனவே சிவகங்கையில் இருந்த ஒரு பெண்மணியின் மூலமாக அழுத்தம் தந்து, போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தந்து, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியினுடைய பரிந்துரையின் பேரில் உடனடியாக அவரை நீங்கள் எப்படியாவது நீங்கள் மீட்டு கொடுக்கணும் என்று சொன்னபோது, மானாமதுரையினுடைய டிஎஸ்பி சண்முகசுந்தரம் என்கிறவர் தனிப்படை அனுப்பி 5 பேர் கொண்ட அந்த யூனிஃபார்மே போடாமல் 5 பேர் கிளம்பி போய் அவர் அடித்து துன்புறுத்தி அந்த இளைஞரை கொடூரமான முறையில் அந்த காவலாளி கொல்லப்பட்டிருக்கார். அவர் திருமணம் ஆகாத ஒரு 28-29 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். அவர் சித்திரவதை செய்யப்பட்ட போது ஒரு கட்டத்துக்கு மேலே வலி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுவாருங்கிறதுக்காக தான் அவங்க அடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் உண்மையிலே எடுக்காதவராக இருக்கும் பட்சத்தில் அவர் உண்மையை ஒப்புக்கொள்வதற்கு அவருக்கு எப்படி மனம் வரும்? வலி பொறுக்க முடியாமல் அந்த நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்க என்று சொல்லக்கூடிய துன்புறுத்தலில் தான் அந்த காட்சிகள் கூட வெளியானது. ஒருத்தர் பாத்ரூமில் இருந்து அந்த மொபைல் ஃபோனில் எடுத்து அதை வெளியிட்டதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ காவல்துறையிலே யார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி,
அதே காவல்துறை தானே, அதே கலெக்டரேட்டு, அதே தாசில்தார், அதே போலீஸு, அதே கட்டமைப்பு தான் எப்பவுமே இருக்கிறதே. எப்படி நடத்துகிறார்கள்? காவல்துறையில் புகார் கொடுக்க வருகிறவர்கள் இருந்து, விசாரணை கைதிகள் இருந்து எப்படி நடத்துகிறாங்க? எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத, எந்த விதமான வசதி வாய்ப்புமே இல்லாத, பண வசதி இல்லாத ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய, செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய, அதுவும் தற்காலிக பணியாளராக இருக்கக்கூடிய அஜித்குமார்ங்கிற இளைஞருக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு போய் அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால அவரை அடித்து துன்புறுத்தி ஏறத்தாழ கொலையும் செய்துட்டாங்க. ஆனால் காவல்துறையில் என்ன சொன்னாங்க? முதல் கட்டமாக அவருக்கு காக்கா வலிப்பு வந்து இறந்து விட்டாருன்ட்டாங்க, ஓடிட்டாரு, ஃபிக்ஸ் வந்துட்டாங்க. அவர் வேணும்னே அங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன், இங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னார் என்றெல்லாம் அவங்க சொன்னாங்க. இது வரைக்குமே அந்த நகை காணாமல் போனது என்று அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த நகை இருக்கா இல்லையா, உண்மையிலேயே காணாமல் போச்சா போகலையா, இது வரைக்கும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை. அப்போ இவரை எந்த அடிப்படையில் துன்புறுத்தினார்கள், எந்த அடிப்படையில் சித்திரவதை செய்தார்கள்? கடந்த ஆட்சியில் சாத்தான்குளம்ங்கிற ஊரில் லாக்டவுன் காலகட்டத்தில் செல்ஃபோன் கடை வைத்திருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்பனை மகனையுமே அடித்து துன்புறுத்தி, இதே காவல் நிலைய மரணம் தான் அது. அந்த மரணத்தை மறைப்பதற்கு அன்றைய அரசு முயற்சி செய்தது. அவங்க 2 பேரும் நெஞ்சு வலியில் தான் இறந்து போனாங்க என்று சொல்வதற்கு போலீஸுக்கு ஆதரவாக அந்த சம்பவத்தை அன்றைய அரசு மறைக்க பார்த்தது. இந்த அரசை பொறுத்தவரையில் அந்த அஜித்குமாரை காப்பாற்ற தவறிவிட்டோம் என்கிற குற்றச்சாட்டு உண்மையானது. உரிய நேரத்திலே போய் அவரை மீட்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அவருடைய கொலை நடந்ததற்கு பின்பு அது மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவிலிருந்து எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்ததற்கு பின்பு அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி உத்தரவு பிறப்பித்த மானாமதுரை டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய எஸ்பி மாற்றப்பட்டார் காத்திருப்பு பட்டியலுக்கு. ஆமாம், எல்லாரையுமே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அடியால் வேலை பார்த்து கொலை செஞ்சிருக்கிறாங்களே கூலிப்பட்ட மாதிரியே, அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போது அவர்களுடைய குடும்பத்தினர் ரோட்டில் தர்ணா பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடியால், எங்கள் புருஷன் அடியால் வேலை பார்த்தது உண்மைதான், யார் உத்தரவு போட்டாங்களோ அவங்கள யார், அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுங்க என்கிற குரல் இப்பொழுது வந்திருக்கிறது. அது ஒரு நியாயமான குரல். ஏன்னா உத்தரவு போட்டதற்காக, உத்தரவு போட்டால் யாரை வேணாலும் அடித்து கொள்வாங்களான்னு தெரியல. கூலிப்படைக்கும் போலீஸுக்குமான வேறுபாடு என்னன்னே தெரியல. இப்போ ஒரு கொலை நடந்து விட்டது. காவல்துறையிலே நடக்கக்கூடிய சித்திரவதை மரணங்கள் என்பது ஏறத்தாழ பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே இருந்து நடைமுறையில் இருக்கிறது. இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். காவல்துறையிலே பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். காவல்துறையில் வேலை செய்கிறவர்கள் யாருக்குமே 8 மணி நேர வேலை கிடையாது, 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க என்கிற நிலைமை அந்த தொழிலிலே இருக்கிறது. அவர்கள் பல்வேறு மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாழ்க்கை முறையில் பல பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பண்டிகைக்கு விடுமுறை கிடைப்பது கிடையாது. குடும்ப வாழ்க்கையை அது பாதிக்கும், மன அழுத்தத்தை உண்டாக்கும். பல பேர் ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல், பணிச்சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்களும் இருக்காங்க. நிறையா காவல்துறையினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் மன அழுத்தம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க, துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ மனித உரிமையை அவங்க மனுஷனாக நடந்துக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மனுஷனாக நடந்துக்கலன்னு சொல்லும்போது அவர்களும் மனிதர்களாக நடத்தப்படவில்லை என்று இல்லை. அந்த சிக்கல் எல்லா துறையிலும் பல்வேறு துறைகளில் இருக்குது. மருத்துவர்கிட்ட இருக்குது, மீடியா பர்சன்ஸ்கிட்ட இருக்குது, எல்லாருமே இருக்குது. பட் அது இந்த மர்டரை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அந்த மன அழுத்தம் இல்லை. நம்ம யாருமே கொலையை நியாயப்படுத்தலை. ஏன் இது நிகழ்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது நிர்வாக சிக்கல் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இது சாமானியன் போய் ஒரு புகார் கொடுத்தா நகை தொலைஞ்சு போச்சுன்னா 1000 கேள்வி கேட்பாங்க, உடனடியாக வரவே மாட்டாங்க விசாரிக்கிறதுக்கு. இந்த பெண்மணிக்கு மட்டும் உடனே சம்மந்தப்பட்ட ஆளை தூக்கிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க, 4-5 பேரை விசாரிச்சிருக்கிறாங்க, அவன் தம்பியை வேற துன்புறுத்தி இருக்கிறாங்க, மிளகா பொடியை போட்டிருக்கிறாங்க, மிக கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா மேலிடத்தினுடைய உத்தரவு, அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு உத்தரவு. இதுக்கு அரசியல் தொடர்பு கிடையாது. அரசியல் தொடர்பு இல்லாமல் தான் கோர்ட் ஒருவேளை மாநில அரசு இதை நீர்த்து போகச்சு தான் நாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்களா? இல்லைங்க, மாநில அரசு நீர்த்து போவதற்கு அனுமதிக்கவே இல்லையா.
இல்ல இப்போ கோர்ட்டுக்கு நேச்சுரலா அந்த சந்தேகம் எழுதுனா இது எங்கேயோ சிக்கலா போய் முடிஞ்சிடக்கூடாதுன்ற பார்வை அது சிபிசிஐடி விசாரணை வேண்டும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஏன்னா மாநில அரசினுடைய காவல்துறை செய்த தவறை மாநில அரசினுடைய இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரிப்பதை விடவும் மத்திய அரசினுடைய காவல் படையாக இருக்கக்கூடிய சிபிஐனுடைய விசாரணைக்கு கொடுப்பதன் மூலமாக எந்த அதிகாரியையும் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. யார் உத்தரவு போட்டவங்க ஐஏஎஸ்ஆர் இருந்தாருன்னா, ஐபிஎஸ்ஆர் இருந்தாருன்னா, டிஎஸ்பியாக இருந்தாருன்னா, யாராக இருந்தாலும் ஓகே. ஆனால் அது வந்து இதே மாதிரி தான் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸும் நடந்துச்சு, சிபிஐக்கு மாற்றினாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்கிற ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தானே இருக்குது. அது இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த அத்துமீறலுக்கு 5 மாதங்களில் தீர்ப்பு வந்து விட்டது விரைவாக நீதிமன்றத்தில். அது வந்து சிபிஐக்கு போகல. சிபிஐ விசாரணை வேணும் தான் எதிர்கட்சி வந்து முன்னிலைப்படுத்தினாங்க, பல கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. அப்போ ஒரு வழக்கினுடைய சிபிஐயால் தீர்க்க முடியாத பல வழக்குகள் இருக்கிறது. KN நேருடைய தம்பி ராமஜெயமுடைய கொலை வழக்கு இன்றைக்கு வரைக்கும் சிபிஐனுடைய விசாரணையில் தான் இருக்குது. ஆனால் தீர்க்கப்பட முடியாததாகவும் இருக்கிறது. இதுவரைக்கும் அதற்கான உரிய ஆதாரங்களை வெளியிட்டது மாதிரி தெரியலை. அதனால் ஒரு விசாரணை அமைப்பில் வந்து சில நேரம் வந்து அது நமக்கு வெற்றிகரமாகவும் இருக்கும், சில நேரம் அது பின்னடைவாகவும் இருக்கும். ஜெயராஜ் பெனிக்ஸ் சிக்கல் நடந்த பொழுது இதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்த திமுக என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ஆட்சி கலையணும்னாங்க. இப்போ அதே விஷயம் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிளா திமுகவுக்கும்? இல்லை, அப்படி கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நம்ம அதுக்கான இப்போ யார் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ, உதாரணத்திற்கு தனிப்படையை கலைத்திருக்கிறார்கள். போலீஸினுடைய தனிப்படை என்பது இனி தேவையில்லை, தமிழ்நாடு முழுக்க அது கலைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து உடனடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சர் என்கிற பட்சத்தில் அவர் பொறுப்பேற்கணும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து வழக்கம் போல அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. சாத்தான்குளம் பிரச்சனைக்கு வந்து திமுக கோரிக்கை வச்சப்போ இவங்க பதவி வழங்கினாங்களா? அதனால நாங்களும் வழங்க மாட்டோம். அதுதான் அதுக்கு அது எல்லாருமே எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை பேசி வந்தவங்க அப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்க விடக்கூடாது இல்லை? அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்கல்ல, அதுக்காக பதவி வழங்குவது இல்லை. அப்படி இந்த சம்பவத்தை பேசி வந்தவர்கள் இப்படி அதாவது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். நீ வந்து திருப்புவனத்தில் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று அரசு மழுப்பவோ, அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக பொதுமக்களை மிரட்டவோ அப்படிலாம் எதுவும் செய்யலை. அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகத்தான் அர்த்தம். முதலமைச்சரே தொலைபேசி வழியாக அலைபேசி வழியாக மன்னிப்பு கேட்டாருங்கிறதானே, வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, சாரிமான்னு சொல்கிறாருங்கன்னா அப்போ அவருக்கு மன ரீதியாக இது ஒரு நடக்கக்கூடாத தவறு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அரசு பூசிமலாம் முழுகலை. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் பொறுப்பு அமைச்சராக இருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எழுதும்போது இது சம்மந்தமாக ஒரு கண்டன இது எழுதும்பொழுது உள்துறை அமைச்சர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? உள்துறை அமைச்சரும் போலீஸ் மந்திரி ஒன்று தான். இல்லை, முதலமைச்சர் அப்படின்னு குறிப்பிடுவாங்கல்ல, இவர் உள்துறை அமைச்சர்னு எழுதுறாரு. அதை எப்படி? அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். அதனால் அவங்க தான் ஹோம் மினிஸ்டர் என்று சொல்வது, உள்துறை அமைச்சர் என்று சொல்வது ஒன்றிய அரசாங்கங்களுக்கு மத்திய அரசு சார்ந்த வார்த்தையாக அதை பயன்படுத்துவார். போராட்டம் வர நடத்த போகிறாங்க. அதனால் எதுக்கு போராட்டம் நடத்துகிறாரு? போராட்டத்தில் வந்து தீர்வு வரவில்லை என்றால் தானே போராட்டம். அதாவது அஜித்குமாருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்கிற ஒரு தவறை தவிர மற்றபடி அந்த குடும்பத்திற்கு வந்து நிவாரணம் வழங்குவதில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அரசு வேலை கொடுத்துருக்காங்க அந்த அஜித்குமாரோட தம்பிக்கு. அதே போல் வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்த தொகை வந்து குறைவானது தான், 5 லட்ச ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதே போலீஸ்காரர்கள் ஏதாவது ஒரு தாக்குதலிலோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலோ உயிரிழக்கக்கூடிய நிலைமை வந்தால், போலீஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து சாகடிக்கப்படக்கூடிய நிலைமை வந்தால் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த வீரப்பன் வேட்டைக்கு போனவர்கள், வந்து சில குண்டு வெடிப்பில் இறந்தவங்க, அந்த மாதிரி காவலர்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அப்போ காவல்துறையில் இருப்பவர்களுடைய உயிருக்கு ஒரு மதிப்பும், சாதாரண தற்காலிக பணியாளராக செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு உயிருக்கு ஒரு மதிப்பும், அப்படி ஒரு வேறுபாடு காட்டப்படுகிறதான்னு ஒரு கேள்வி இருக்குது. பல பேர் வந்து என்ன, கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கே 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களே, ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பதிலாக மாற்று அரசு வேலை வாய்ப்பு, வேறு சில விஷயங்கள்லாம் வீட்டு மனையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த தொகை, இந்த 5 லட்ச ரூபாய் என்கிற தொகை வந்து ரொம்ப குறைவானது. ஓகே. இப்போ நம்ம இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லேயே நேற்று திருநெல்வேலியில் வந்து ஒரு 17 வயசு சிறுவனை காவல்துறை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அது இப்போ அடுத்து சிக்கலாயிட்டு இருக்கு. இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து ஒரடியாக கெட்டு போயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு மேலே சரியான மேற்பார்வை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அதிகாரிகள் வந்து
தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்கிற மாதிரி அதிகாரிகள் வந்து ரொம்ப தடை விரித்து ஆடுகிறார். அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு பல இடங்களில் உருவாகியிருக்கிறது. நிச்சயமாக அதிகார வர்க்கத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்களை வந்து தண்டிப்பது என்கிற வழியாக, அவர்களை எச்சரிப்பது என்கிற வழியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு கைப்பிடிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது வரக்கூடிய தேர்தலில் எப்படி இம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிடுவாங்க அவங்கன்ற அளவுக்கு இல்லை. அது தமிழ்நாட்டினுடைய முதல் லாக்அப் டெத்து, போலீஸ் கஸ்டடி மர்டர் இதுதான் அப்படின்னா பரவாயில்ல. இந்த ஆட்சியிலே 24-25 முறை நடந்திருக்குங்கிறாங்க. போன ஆட்சியில் இதோட அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு புள்ளி வர சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் 2000 பேருக்கு மேலே இந்த மாதிரி லாக்அப் டெத்து, அந்த டெத்துலாம் வந்து சாதாரணமாக நடக்கும். அப்போ இந்த தவறை நம்ம நியாயப்படுத்த முடியாதனாலும் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில், ஒப்பீட்டு அளவில் குற்றப்பதிவேட்டினுடைய அடிப்படையில் இது குறைவு தான். இது இன்னும் குறைக்கப்படணும், இன்னும் இல்லாமல் செய்யப்படணும் அப்படிங்கிறதான் சரியானதாக இருக்க முடியும். சில விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, மேற்பார்வை வந்து முதலமைச்சரோட பார்வைக்கு போகிறதே இல்லை, அதுக்கு முன்னாடி சில தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் வந்து பல்வேறு பொறுப்புகளில் பல்வேறு பிஸியான ஷெட்யூலில் இருக்கும்போது அவருக்கு சில புகார்களோ அல்லது சில முக்கியமான குறிப்புகளோ காலம் தாழ்த்தி சொல்லப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி, விமர்சனம் எல்லார் மத்தியிலையும் இருக்கிறது. இன்னும் சில கருத்து கூட இருக்கிறது. அதாவது முதலமைச்சரே தான் காவல்துறையை வைத்திருக்க வேண்டுமா? காவல்துறைக்கு வந்து வேறு தங்கள் அமைச்சரவையிலேயே யாராவது ஒரு இளைஞர்களுக்கு கூட, உதயநிதி, அன்பில் மகேஷ் மாதிரி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர்கள் ஒருவருக்கு கூட அந்த காவல்துறையை பிரித்து கொடுத்தால் அது இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவதற்கு. ஏன்னா முதலமைச்சர் நிறைய பொறுப்புமிக்க வேலைகளில் இருக்கிற போது கவன சிதறல் ஏற்படலாம். அதனால் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்தால் கூட நல்லது என்கிற கருத்தை வந்து சாவித்திரி கண்ணன் போன்ற பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த கருத்தையும் அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.